இதில் கூட அந்த பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணி அதில் வந்து ஒரு கலர் தோசை மாதிரி அந்த மாதிரிலாம் செஞ்சு அதெல்லாம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் வேறு என்ன தோசை, தோசையிலே வந்து இந்த ஸ்பீனஷ் இருக்குது தெரியுமா? ஸ்பீனஷ் வந்து இந்த பாலக்கீரை இருக்குல்ல, பாலக்கீரையை வந்து நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துக்கோங்க. சுட தண்ணியில் வந்து பாலக்கீரையை போட்டு எடுத்து அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சி அதோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதோட ஜூஸ் மட்டும் எடுத்துட்டு அந்த ஜூஸில் வந்து தோசை மாவு இருக்குல்ல அதை ஆட் பண்ணி அது வந்து கலர் தோசை மாதிரி கொடுக்கலாம். க்ரீன் தோசை அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்புறம் பீட்ரூட் ஜூஸை வந்து பீட்ரூட் ஜூஸை எடுத்து அதை தோசை மாவில் வந்து ஆட் பண்ணி அதை வந்து ஒரு பிங்க் கலர் தோசை அந்த மாதிரி கொடுக்கலாம். கேரட்டை வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்களா உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. தேவையில்லாததெல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க, ஓகேவா? அப்புறம் வந்து பீட்ரூட் ஜூஸில் வந்து பீட்ரூட் ஜூஸை எடுத்து அது தோசை மாவில் வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஆரஞ்சு கலர் தோசைன்ட்டு இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஹெல்தி ஃபுட்ஸு கொடுக்கலாம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸு. இதுலேயே வந்து கலர் தோசை ஃப்ளவர் மாதிரிலாம் செஞ்சு நீங்கள் வந்து அட்ராக்டிவாக செஞ்சு உங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கலாம். என்னம்மா?